டிஎன்ஏ. வணக்கம் குழந்தைகளே. டிஎன்ஏ என்பது உயிரினங்களின் அடிப்படை அமைப்பாகும். இது மூலமா தான் மரபு வழி குறியீடுகள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது. நாம் நம் பெற்றோர்களைப் போல இருக்கிறதுக்கு காரணம் இந்த மரபு வழி குறியீடுகள் தான். இந்த காணொளியில டிஎன்ஏ மாதிரிய கலர் ஸ்ட்ராக்ல வச்சு உருவாக்க போறோம். என்ன செய்யறதுக்கு நீங்க ரெடியா? இதற்கு தேவையான பொருட்கள்: கலர் ஸ்ட்ராக்கள், பென்சில், செலோடேப் மற்றும் கத்தரிக்கோல். முதல்ல நாம இந்த கலர் ஸ்ட்ராக்ல எல்லாத்தையும் ஒரே அளவா வெட்டி வச்சுக்குவோம். இந்த டிஎன்ஏவோட வடிவம் ஒரு ஏணிய முறுக்குனது மாதிரி இரட்டை சுருள் வடிவத்துல தான் இருக்கும். இதன் ஒவ்வொரு அலகும் சர்க்கரை, பாஸ்பேட் மற்றும் நைட்ரஜன் தாங்கிகளால் ஆன நியூக்ளியோடைடுகளை கொண்டிருக்கும். இதிலுள்ள 4 வகையான நைட்ரஜன் தாங்கிகளை குறிக்கும் விதத்துல 4 வண்ண ஸ்ட்ராக்களை சின்ன சின்னதா வெட்டி உருவாக்கலாம். 4 வகையான தாங்கிகள் அடினின், தையமின், சைடோசின் மற்றும் குவானின். டிஎன்ஏ அமைப்பின் ஒவ்வொரு படியும் இந்த 4 தாங்கிகளுள் ஏதாவது ஒன்னோட பிணைஞ்சிருக்கும். இதுல அடினின் தையமினோடும் குவானின் சைடோசினோடும் மட்டுமே சேர முடியும். இந்த 4 வகையான தாங்கிகளை ஒன்னோடு ஒன்று சேர்த்து டிஎன்ஏ வடிவத்தை ஈஸியா உருவாக்கலாம். ஸ்ட்ராக்களை சேர்க்கும் போது செலோடேப் வச்சு ஒட்டி கழண்டு போகாத அளவுக்கு கவனமா செய்யணும். குவானின் சைடோசின் ஜோடியை குறிக்க சிவப்பு மற்றும் பச்சை வண்ண ஸ்ட்ராக்களையும், அடினின் தையமின் ஜோடியை குறிக்க நீலம் மற்றும் மஞ்சள் வண்ண ஸ்ட்ராக்களையும் பயன்படுத்தலாம். இந்த தாங்கி மூலக்கூறுகளின் ஒழுங்கு வரிசை தான் நம்மளோட மரபியல் சார் தகவல்களையும் புரதங்களின் வாயிலாக குறியிட்டு சேமிச்சு வைக்கும். இந்த மரபு குறியீடுகள் புரதங்களின் எளிய கூறுகளான அமினோ அமிலங்களுக்கான வரிசையை தீர்மானிக்கும். இப்போ நாம தயாரிச்சு வச்சிருக்கிற டிஎன்ஏ மூலக்கூறுகளை இது போல பசை உள்ள பக்கம் மேல வர்ற மாதிரி 2 மீட்டர் செலோ டேப்களில் வரிசையாக சீரான இடைவெளியில் வண்ண ஸ்ட்ராக்களை ஒட்டிக்கிட்டே வரணும். அடுத்து மீண்டும் 2 மீட்டர் அளவுள்ள செலோ டேப்பை இதுக்கு மேல ஒட்டி இந்த டிஎன்ஏ அமைப்பை இன்னும் நல்லா உறுதிப்படுத்திக்கலாம். இந்த தாங்கிகள் மூலம்தான் மரபு வழி குறியீடுகள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது. நாம் நம் பெற்றோர்களைப் போல இருக்கிறதுக்கு காரணம் இந்த மரபு வழி குறியீடுகள் தான். இறுதியா இது போல ஒரு ஏணி வடிவம் நமக்கு கிடைக்கும். இதன் இரு எல்லைகளிலும் பென்சிலை ஒட்டி மெதுவா முறுக்கினா இரட்டை சுருள் வடிவத்தில் உள்ள டிஎன்ஏ தயார். உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இரட்டை சுருள் வடிவத்தை உருவாக்கி டிஎன்ஏவின் அடிப்படை மூலக்கூறுகளையும் அதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் மாதிரியை பயன்படுத்தி ஜாலியா விளையாடுங்க. இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமா எளிய பொருட்களை கொண்டு நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்.